வெல்கம் டு அன்னம் சமையலறை. நம்ம ஸ்வீட் அப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை தீபத்துக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு கிண்ணத்தை வச்சுக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு 1/2 கப்பு வெல்லம் போட்டு நல்லா கரைச்சி விட்டுடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுலேயே அது கரைஞ்சிடும். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வெள்ளை தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸு முந்திரி போட்டுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் ட்ரை கோகனட் போட்டுக்கோங்க. ட்ரை கோகனட் இல்லாதவங்க நார்மல் கோகனட் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அப்படியே சூடாகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இப்போ மறுபடியும் கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கில் வரணும். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம அப்போ ஊற்றிடலாம். அப்போ ஊற்றுனதும் கொஞ்சம் நேரத்தில் அதுவே உப்பி வரும். உப்பி வந்ததும் நம்ம திருப்பி போடணுங்க. பஞ்சு போல் சாஃப்டான ஸ்வீட் அப்பம் ரெடி ஆகிடுச்சு கார்த்திகை தீபத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.